பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. கோமதி அந்த பணம் எப்படி காணாமல் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல தூங்குங்க அப்படிங்கிறாங்க. கோமதி சாதாரண விஷயம் இல்லை. அக்கௌண்ட்டில் 10,000 காணாமல் போயிருக்கு, கடை கணக்கில் 10,000 காணாமல் போயிருக்கு. அந்த கதிர் என்றைக்கு கடைக்கு வந்தாலும் அன்னைக்கு தான் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கேண்ணா, அவன் வந்தன்னைக்கு தான் காணாமல் போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜபுள்ள அவன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அவங்களுக்கு எதுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலையா, எங்கள் வீட்டை எதிர்த்து அது மாதிரி புருஷனை சம்மந்தம் இல்லாமல் சொன்னால் கோவப்பட தான் செய்வா அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன கோமதி கேட்டேன். நீ அவன் கடைக்கு வந்த அன்னைக்கு காணாமல் போயிருக்கு, நீ எடுத்தியான்னு கேட்டேன். அவன் ஒரு பதிலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, மங்குழி மாதிரி எப்படி நிற்கான். இதனால தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அந்த 11,000 நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கோமதி இது பெரிய காசு இல்லை தான், ஆனால் 11,000 சின்ன காசும் கிடையாது, புரியுதில்ல. 11,000 நம்ம உழைச்சி நம்ம அக்கௌண்ட்டில் சேர்க்கணும்னா கஷ்டம் தானே. அந்த பணம் வீணாக போயிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா பேங்க்கில் போய் கேட்கன்னு சொல்கிறீங்களா, பேங்க்கில் போய் கேளுங்க. அதை விட்டுட்டு நீ எடுத்தியான்னா கஷ்டங்க. அப்படியே நம்ம பிள்ளைகளே எடுத்திருந்தாங்கன்னா எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. கோமதி நான் அதை எடுக்க உரிமை இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. எடுக்கட்டும், எப்போ நான் எடுத்திருக்கேன், இந்த தேவைக்கு எடுத்திருக்கேன்னா முடிஞ்சே போச்சு. நான் வேறு என்ன சொல்ல போகிறேன். இப்போ காலேஜில் ஃபீஸு கட்டணும்பா, தேவை வரைஞ்சி எடுத்துட்டேன் அப்படின்னா சரிப்பான்னு தான் சொல்ல போகிறேன். ஆனால் எடுத்தியான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னா என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க நைட்டு காணும் கிடந்து இந்த வயசில் கத்திக்கிட்டு இருந்தேன், என்ன தேவையில்லாத உடல் உபாதை தான் வரும், தினமும் தூங்க அப்படிங்கிறாங்க. எங்கே கோமதியை தூக்கம் வரும் பொழுது 11,000 எப்படி போச்சுன்னு அதே சிந்தனையாக தான் இருக்குது. நான் கூட அதை கேட்க வேண்டாம், ப்ரெஷரையும் ஏற்ற வேண்டாம், பிள்ளைகளோட நிம்மதியும் கெடுக்க வேண்டாம். இப்போ தான் பிறந்தநாளாக அந்த பிள்ளைகளுக்கு சூப்பராக கொண்டாடிச்சுவேன், அந்த பிள்ளைகள் எல்லாத்தையுமே பாராட்டியிருக்கோம். இப்படி இருக்கும்போது பணத்தை கங்கலாக வைக்கலன்னு சொல்லி கேட்க வேண்டாம்னே நினச்சிக்கிட்டே தான் வீட்டுக்கே வந்தேன். ஆனால் என் சிந்தனை பூரா அந்த 11,000 தான் இருக்குது. கடையிலேருந்து 1000 காணும், அக்கௌண்ட்லேருந்து 10,000 காணும். நான் யாருக்குமே 5 பைசா கொடுக்க மாட்டேன், உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ எப்படி போச்சுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நாளைக்கு ஒர்க்கிங் டே தான், காலையில் விடியட்டும், ஒரு 10:30க்கு பேங்க்கு போங்க. பேங்க்கு போன முன்னாடி அது என்னன்னு கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. கோமதி கேட்டால் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் இங்கே ராஜி கேட்குறாங்க கதிர்கிட்ட, நீ எடுக்கலையா அப்படிங்கிறாங்க. உன்ட்ட எத்தனை முறை சொல்ல, எங்கள் அப்பாவே அதுக்கு பரவாயில்ல சதனாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. எடுக்கலைன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே, நீ நானும் ஒரே ரூமில் இருக்கோம், உனக்கு ஏதாவது ஒன்றா நான் தானே பொறுப்பு அப்படிங்க. எனக்கெலாம் நீ பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு மட்டும் நீ என்ன பொறுப்புன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் வேலை பார்த்து கொண்டு வீட்டில் கொடுக்க வைக்க ஆணையாக்கும் புனையாக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, உன் லெவலுக்கு மேலே தாண்டி வராத. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் 1000 இருக்கும். ஏன் அப்படி நான் எடுக்காட்டிலும் கூட எங்கள் அப்பா எடுத்தேன்னு சொன்னால் கூட நான் ஆமான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா ஏசுறதை நான் ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நானும் அதை கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவசியம் இல்லைன்னா இரு அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் அப்பா உனக்காக நான் எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சும்மா புரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லை போய் உனக்காகலாம் வந்து பறிஞ்சு பேசின மாதிரி நீ சொல்லணும். உங்கள் அப்பா வந்து நீ எந்த தப்புமே செய்யாத போது நீ பேசுதார, நீ பாவம் இல்லையான்னு சொல்லிட்டு தான் நான் கேட்க போனேன். அது எனக்கு தப்பாக போயிடுச்சு. இனிமேல் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உங்கள் அப்பா உன்னை எந்த கேள்வி கிழிச்சாலும் சரி தான், நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் உனக்கு நல்லதுமா, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இங்கே செந்திலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பா அக்கௌண்ட்டில் பணம் எடுத்தது கதிர் தான், தெரிஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனையாகுமே என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு தூங்காமல் கிடக்காரு. அப்போ மீனா, என்னங்க தூங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அப்பா அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 காணாமல் போயிருக்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் யாராவது பணம் எடுக்க முடியுமாங்க? சிங்கத்தின் குகையில் போய் யாராவது சீண்டி பார்ப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் அப்படிங்கிறேன். என்னங்க அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்க? மாமா அக்கௌண்ட்லேருந்து யாருக்கும் பணம் எடுக்க கதிர் யோசிப்பாங்கள, யாருமே யோசிப்பாங்க, எடுக்கலாம் மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அதை மீதியும் கதிர் எடுத்துட்டா மீனா அப்படிங்கிறாங்க. ஓ, உங்கள் அப்பா அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்காங்களா? சரி, ஆனால் நீங்கள் தான் ரெடி பண்ணி ஒன்று போட்டேன்னு தெரியும், ஆனால் இப்படி போட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. மீனா, நீ நினச்சா ஒரு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ தான் பண்ணணும், எப்படியாவது பண்ணணும், அரசையும் சரி கட்டணும், அதே நேரத்தில் வந்து நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீனா, எனக்காக இது பண்ண மாட்டியா? நீ இதை ஒரு கடனாக கூட வச்சுக்கோ, நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்காக பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நான் தான் எதுக்கும் உழைக்கிறதுக்கு ஆகாதவன்,
நான் என்கிட்ட காசு எதுவும் இப்போதைக்கு இல்லை, ஆனால் நான் கண்டிப்பாக உழைச்சேன்னா கண்டிப்பாக இந்த 10,000 உன்ட்ட தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறேன். உங்கள் அப்பா அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இல்லை, மாமா செல்லில் இருக்கும், நான் மாமாட்ட போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பழனிக்கு மொட்டை மாடியில் தூக்கமே வரலை. விடிஞ்சா என்ன ஆகுதோ தெரியல. முதல்ல தலை என் தரையில் தான் உருளும், கதிர் மாட்டினாலும் என் தரையில் தான் உருளும், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் தூங்காம கிடக்காரு. மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா பேய் மாதிரி அந்த பையன் காட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்பா அக்கௌண்ட் நம்பர் தான் அப்படிங்கிறாங்க. அவர் அக்கௌண்ட் நம்பர் உனக்கு எதுக்குடா அப்படிங்கிறாங்க. வேணும், மீனாவை பணம் கொடுக்க சொல்லிட்டேன் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பர்டா, நல்ல காரியம் பண்ணடா, விடிய காலம்னா உங்கள் அப்பா ஆடுகாலி மாதிரி ஆடுவார், அதனால் வந்து சரியாக வராது, நீ வந்து எப்படியாவது சரி பண்ணிடுறா அப்படிங்க. அக்கௌண்ட் நம்பரை தாமாம்மா, வரி வரியாக பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. சரிடா நான் கீழே போய் எடுத்தாரேன் அப்படிங்க. மாமா உன் செல்லு உன் தலைமாட்டில் இருக்கும், அதுலேருந்து என் செல்லுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. செல்லுருந்து அனுப்புகிறாரு. அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மீனா இந்த நம்பர் தான் மீனா அப்படிங்கிறாங்க. மீனா உடனே ஒரு 10,000 அனுப்பிடுறாங்க. அனுப்பினோடனே பாண்டியனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. குமுதி அந்த செல்லு எடு அப்படிங்க. ஏங்க தூங்குங்க, செல்லு அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே வந்து சரவணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரவணன் தூங்காமல் இருக்காங்க, தங்கமயிலும் தூங்காமல் இருக்காங்க. என்ன மயில் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு பிரச்சனை என்னென்னா ஐடி கார்டை வந்து செந்தில் தம்பிகிட்ட இருக்குது, செந்தில் தம்பி பார்த்துடக்கூடாது. ஏன் மீனா வந்து நம்ம லாந்துறது வைக்கிறதெல்லாம் பார்த்து அவள் சந்தேகப்பட்டிருப்பா, நம்ம பயப்படுறதெல்லாம் பார்த்து நம்ம ஆதார் கார்டை பார்த்துட்டோன்னா என்ன செய்யுது அப்படின்னு பயத்தில் அவங்க தூங்காமல் கிடக்காங்க. இங்கே சரவணனுக்கு நம்மளால் கதிரோ யாரோ மாட்டிடக்கூடாது, அப்பா அக்கௌண்ட்டில் தான் எடுத்திருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவருக்கு சரவணனுக்கும் தூக்கம் வரல. இப்படியா இருக்குது மயில், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அப்பாவுக்கு உள்ள பணத்தை நம்ம கொடுத்துடணும். நான் கதிரி எப்படியோ ரெடி பண்ணி தந்திருக்கான்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பா கேட்கும்போது தான் தெரிய வந்துச்சு எனக்கு, அந்த பணம் வந்து அப்பா அக்கௌண்ட்டில் வந்து அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மாமா அக்கௌண்ட்லேருந்து கதிர் தம்பி அனுப்பிச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமா அக்கௌண்ட்லேருந்து தான் அனுப்பியிருக்கான். அப்பா பேங்க்கில் போய் பார்க்கும்போது என் அக்கௌண்ட்டு தான் மாறி இருக்கும், எப்படி மாறிச்சின்னு சொல்லி அப்பா கேட்பார். அந்த தேதியில் வந்து நான் சென்னையில் இருந்தேன், எனக்கு தான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னோன்னா பெரிய பிரச்சனையாயிரும், என் மேலேயும் அப்பாவுக்கு மரியாதைலாம் போயிடும், கதிரையாருனவே வந்து திருடன் மாதிரி பேசுவார், அதுவும் ஒரு மாதிரி போயிடும், ராஜி பிள்ளையும் தப்பாக நினச்சிரும், கதிருக்காக சப்போர்ட் பண்ணி பேசி கதிர் தான் பண்ண தரத்தரன்னு வந்துடும், இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலையேங்க, நீங்கள் சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்றீங்க, அது இருந்தால் கூட இந்த 10,000 அதில் போட்டு விடலாம், உங்கள்கிட்டையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை, நீங்கள் ஏதாவது காசு இருந்தால் தான் என்கிட்ட, இல்லைனா எங்கள் அப்பாட்ட போய் 50,000 கொடுங்க 1,00,000 கொடுங்க கேட்க முடியுமா அப்படிங்கிறாங்க. மயில் உங்கள் வீட்டில் வசதி தான், நீ கேள, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி எப்படியாவது கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பொசுக்குன்னு எப்படிங்க கேட்குறது அப்படிங்கிறாங்க. மயில் இப்போ தூங்கியிருக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் லேட்டாக தானே தூங்குவாங்க, மாமா தான் சொல்லியிருக்காங்களே, இப்போ 12 மணி 1 மணி ஆகும்னு சொல்லிட்டு மணி 10 தானே மயில் ஆகுது, நீ ஃபோன் அடியேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஃபோன் அடி, ஒரு 10,000 மட்டும் கேளு, அது வீட்டுக்கு கேட்குற மாதிரி கேட்காத, அம்மா எனக்கு கை செலவு வேணும், மாமா தாரன்னு இருக்கார், ஒரு வாரத்தில் நான் மாற்றி விட்டுதான், அப்படி மட்டும் எப்படியாவது சொல்லு, நான் கடை வாங்கினாலும் தந்துருக்கேன், மயில் நல்லா இருப்பேன் கேளு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நினைக்காங்க, நம்ம வீட்டில் 10,000ங்கிறது எவ்வளோ பெரிய பணம்னு நம்மளுக்கு தான் தெரியும், இந்த 10,000ங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு அசால்ட், ஆனால் இதே உங்கள் அப்பா விட மாட்டேங்காரு, எங்கள் வீட்டில் அந்த 10,000 பட்டதே மிகப்பெரிய விஷயமா இருக்குமே, எப்படி பரட்டி அனுப்புவாங்க வைப்பாங்க, அதுவும் உடனே செல்லில் அனுப்பிவிட சொல்லுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது. சரிங்க பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே வெளில வராங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு 10,000 வேணுமா அப்படிங்கிறாங்க. 10,000 வேணுமா, வீட்டுக்கு வந்தேனே, வீட்டுக்கு வர்றதுக்கு ஆட்டோவுக்கு காசு இல்லை, 300 காசு எங்ககிட்ட இருந்தது வெறும் 60 ரூபா, அந்த 60 ஓவால் நான் வந்து வீடு வந்து சேர்ந்துருக்கேன், என்ன அதில் 10 ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் கடைகிறதுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு, இந்த லட்சணத்தில் தான் எங்கள் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது, நீ வந்து என்கிட்ட 10,000 உடனே அனுப்பிவிட்னா எப்படி அனுப்ப அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலாமா, மாப்பிள்ளை தான் சொல்லுதாரு, 10,000 ஒரு கை செலவுக்கு வாங்கி வச்சுக்க, இந்த மாதிரி நான் ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுக்கு கை செலவுக்கு அப்படிங்கிறாங்க. கை செலவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் சென்னை போகும்போது கதிர் தம்பி 10,000 அனுப்பிவிட்டாங்கள அப்படிங்கிறாங்க. ஆமாம் 10,000 கூடயே சொன்னீங்க, 21,000 அனுப்பிவிட்ருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இதெல்லாம் வந்து மாமா அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருப்பான் போல், நான் கூட கதிர் தம்பி கையிலேருந்து அனுப்பியிருப்பான்னு நினச்சேன், ஆனால் வந்து மாமா அக்கௌண்ட்லேருந்து தான் 10,000 அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு, அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, மாமா வேறு காலையில் போய் பேங்கில் போய் விசாரிக்கணும் எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டுங்காரு,
அப்படி எப்படி மாறிச்சுன்னு விசாரிக்கையில் மாமா செல்லில் இருந்து என் வீட்டுக்கார் நம்பருக்கு தான் வந்திருக்குன்னு அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. நானே என் வீட்டுக்காரர் மாட்டி விடுவோமா என்னாச்சுன்னே தெரில அப்படிங்கிறாங்க. ஏண்டி உங்கள் மாமனுக்கு எவ்வளவோ சொத்து சோகம் இருக்குது, ஆமாம் நல்ல கடை வருமானம் வருது, கிட்டத்தட்ட 50,000 1,00,000 ஒரு நாளைக்கு வருமானமே வரும், அவ்வளோ பெரிய கடை வச்சுருக்காரு. இந்த ஏரியாவில் கல்யாணம் காட்சி எல்லா இதுக்கும் அவருக்கு வீட்டுக்கும் அவர் தான் மளிகை ஜாமான் கொடுக்காரு. டோர் டெலிவரி பண்ணுதாங்க, என்னெல்லாமோ பண்ணுதாங்க. இந்த 10,000மும் 11,000மும் பெரிய மேட்டராடி இதுக்கு அவங்க வந்து வானத்துக்கும் பூமிக்கும் மனுஷன் குதிச்சுட்டு கிடக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு தெரியுது, எங்கள் மாமா ₹1 பணத்தை கூட அனாவசியமாக விட மாட்டார். அதனால் அந்த பணம் எனக்கு எங்கே போச்சு ஏது போச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இவரும் என்னால் என் தம்பி மாதிரி மாட்டிடக்கூடாது, நான் பணத்தை இது பண்ணி ஆகணும், அது போக என் அக்கௌண்ட்டு தான் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா என்னையும் தப்பாக நினைப்பார் அப்படின்னு சொல்லுதாருமா. என்ன சொன்னேன் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. எப்படியாவது சமாளிடி, நம்ம வீட்டில் 10,000 ஏது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுமா, ஆனாலும் நான் ஃபோன் பண்ணது மாதிரி பண்ணிட்டு தான் அவரை சமாளிக்க முடியும், வேறு என்ன செய்யுது, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே பாக்கியம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியத்தோட புருஷங்கிட்ட. ஏங்க இந்த பாண்டி குடும்பம் ஒரு கிறுக்கு குடும்பமாக இருக்குமா, சாதாரண விஷயத்துக்கு பெருசாக பேசுகிறாங்க, அங்கே இருக்க பணத்துக்கு 10,000 ஓவாவெல்லாம் பெரிய பணமாக, இதுக்கு இந்த மயில் குடும்பத்தில் ரொம்ப தான் பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மகிட்டலாம் எவ்வளோ பணம் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 4 நாளில் பணத்தை அழைச்சி விட்டு நீர் வந்து எங்களை மறுபடியும் வந்து இப்படி கீரை கடையை விடுவீர், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாப்பாடை புருஷன் விதமாக கொண்டாடி கொண்டு போடுதான், பிள்ளைகள் கொண்டு போடுதான். ஆனால் இந்த வீட்டை நான் வந்த நாள்லேருந்து கீரை தான். என்ன ஒன்று ஒரு கெட்டினதில் ஒரு பிரயோஜனம்னா கண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பிச்சை எடுத்தாவது உழைக்கலாம் அப்படிங்கிறது தான் உருவாக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிறாங்க. பாக்கியம் ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யணுங்களா, அதான் நன்மை செஞ்சேன் அப்படிங்க. வாயை மூடுமையா நீ முதல்ல, பெத்த மவுளுக்கு ஒரு 10,000 ஆத்திர அவசரம் நம்மளுக்கு கொடுக்க முடியல, அந்த லட்சணத்தில் நீர் வச்சுருக்காரு, இதில் பந்தா பேச்சு வேறு மனுஷனுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேல் பையன் வராங்க. என்ன உங்கள் அம்மாட்ட கேட்டே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்க. ஃபோன் போக மாட்டேக்கா, இவ்வளோ நேரம் பேசினா ஃபோன் போக மாட்டேங்குங்க, உங்கள் அப்பாவுக்கு அடிச்சுப்பார், ஃபோன் அடிச்சுப்பார், எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் வருது, நான் 3 பேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க ஒன்போல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அவங்க வந்துட்டு தானே போனாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இங்கே வந்துட்டு தான் போனாங்க, என்னாச்சுன்னு தெரில, காலைல போய் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. காலையில் என்ன செய்வோன்னு தெரியலையே, மெயில் எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எப்படியாவது சமாளித்து விடுவாங்க, அப்படியே 10,000 வந்திருக்குன்னு சொன்னால் கூட எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும், என் அக்கௌண்ட்டில் மாறி இருக்குது, அந்த பணத்தை என்ன செஞ்சு அப்பா கேட்பார்ல, அப்பா என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஓ இதை வேற கேட்பாரோ, ஏங்க நாங்கள் சென்னைக்கு போனோம்னா செலவு பண்ணுங்க, நான் ஏற்றுக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அப்பா சென்னைக்கு போகும்போது செலவு தந்தாங்க, இதோட அனாவசிய செலவு எதுக்கு, இங்கேருந்து 5,000 நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்க, பணம் 3 நாள் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த பணம் எதுக்கு வச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, இந்த 10,000 அப்பா அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா எந்த கேள்வியும் இல்லாது, அதனால் யாருக்குமே பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். பண விஷயம் கதிர் தான் எடுத்தாலும் தெரிஞ்சாலும் சரி தான், இல்லை அது என்ன வந்தாலும் சரி தான், எப்படி பணம் யாருக்கு மாறிச்சு, என்ன செலவு பண்ணீங்க, எல்லா கேள்வியும் வரும். அப்போ ரொம்பவே கடுப்பாயிரும். நாளைக்கு காலைல வேலை நம்மளை மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்காங்க, அது வேறு குறைஞ்சிரும், என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏதாவது ஒன்று தானே நடக்கும், ஒன்று மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், இல்லைன்னா மாமா பேங்கில் போய் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று தானே நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், கல்யாணத்தை முகூர்த்தம் கண்டிப்பாக பதிவு சொல்லுவாரப்பா, நாளைக்கு பேங்க்கு போனாலும் நாளைக்கு கண்டிப்பாக போவாங்க, அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் ஒன்றும் புரியலையே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு அந்த 10,000 அனுப்பிட்டோம்லா, மாமா இன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நான் சொல்லது கேளு, அந்த பணம் வந்து அனுப்பியாச்சு, ஆனால் எஸ்எம்எஸ் அப்பாவுக்கு போயிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை நான் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. காலையிலே அரசிட்ட சொல்லி அந்த எஸ்எம்எஸ் அழிக்க சொல்லிடு, நடந்ததை நீ சொல்லிடு, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிடு, அரசியை கவர் பண்ணிடு, சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு ஓகே அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோன்னா அரசியை நைஸாக மீனாக கூப்பிட்றாங்க. ஏன் நீ அப்படிங்கிறாங்க. காஃபியை வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம இயற்கை காற்றுல குடித்தோம்னா செமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க நீ, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தூக்கிட்டு வெளில வராங்க. அங்கே எதிர்த்து வீட்டில் உட்காந்து சக்திவேல் பார்க்குறாரு. டே குமார் வாடா அப்படிங்கிறாங்க. வராங்க. அங்கே உன்னோட முறை பொண்ணுக்கா பாடுறா அப்படிங்கிறீங்க. எப்பா அதாப்பா முறை பொண்ணு அப்படிங்கிற. டே அப்படி இப்படி லைனை போட்டு தூக்குடா, தூக்குனா தானே சரி. ஏன்னு கேட்டால் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் 2 பொண்ணை கொண்டு போயிட்டான், நீ ஒரு பொண்ணை கொண்டு தான் என்ன ஆகும், ஒன்றாயிரம் ஒன்றும் ஆகாது. இங்கேருந்து போய் அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணதான் இல்லை, இவளை அங்கேருந்து கொண்டு வா, இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள நம்ம டர் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அவன் காலியாகிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சொல்கிறீங்க. ஆமாம் அதுதான் சொல்லுவேன், ஆனால் அந்த புள்ள முன்னாடி நல்ல மாதிரி காட்டிக்க, அவன் முன்னாடியே சேட்டை பண்ணது வைக்கிறதுன்னு பண்ணால் அவனுக்கு பிடிக்காது,
எதிர்த்த வீட்டுக்காரனும் வந்து ரொம்ப டர் பண்ணதும் ஒன்று தான். ஆனால் வந்து நம்ம வீட்டு பிள்ளைய நல்லவன் மாதிரி நடித்து கொண்டு போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டானுங்க. அவன் நீனும் பண்ண பிறகு எதிர்த்த வீட்டுக்காரனுங்க காப்பி வைப்போம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அவள் கூட உன்னை பார்க்க தான் வந்து வெளியே கொண்டு காப்பி குடிப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அம்மாவை காப்பி கொண்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மாதிரி 2 காப்பி கொண்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க உள்ளே வந்து குடிக்க முடியாதா காப்பி அப்படிங்கிறாங்க. ஏன் வெளியே 2 குடிச்சா ஏற்றுக்க மாட்டியா, 2 காப்பி கொண்டா அப்படிங்கிறாங்க. அதானே அடுத்தவங்க சொல்ல தான் கேட்டால் தான் நீங்கள் விளங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 காப்பி கொண்டு கொடுக்காங்க. இங்கே ஏதாவது போது மீனாங்க பார்க்குறேன் டெரர் பீஸுங்க எனக்கு 2 பேர் வெளியே வந்து காப்பி குடிக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி அவங்க ஒரு காமெடி பீஸ் அண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. அரசி நான் ஒன்று ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா செல்லை நீ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு அண்ணி அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா செல்லுலேருந்து பணம் 10,000 இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நைட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பணம் எடுத்தது வேறு யாரும் இல்லை, கதிர் தான் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, அவ்வளோதான் கதிரன்னு ஏற்கனவே பிடிக்காது, இது வேறையா அப்படி இப்படின்னு. ஒன்றும் இல்லை, என் அக்கௌண்ட்லேருந்து நான் 10,000 அனுப்பிட்டேன். அதுக்கு செல்லில் எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அதை நீ நைஸாக அழிக்கணும். அழித்து முடிச்சோடனே எப்பா என்ன பணம்பா காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸை நீ செக் பண்ணணும். செக் பண்ணும்போது எப்போ கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பாவோட மனநிலை சரியாயிடும். அதுக்கு நீ எஸ்எம்எஸ் அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ இவ்வளோ தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா வாக்கிங் போயிட்டு வருவாங்க, வந்துட்டு ஹாலில் செல்லை வச்சுட்டு தான் குளிக்க போவாங்க. நான் வந்து சார்ஜர் போடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அதை அழிச்சிடுறேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அன்னி உங்களுக்கு தான் அன்னி கஷ்டம் அப்படிங்கிற, எனக்கு என்ன கஷ்டம், ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு மேடு பிள்ளைன்னா அதை சரி பண்ணது தானே வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அண்ணி, சரி அண்ணி அப்படிங்கிறாங்க. போது பாண்டி வந்துடுறாங்க. என்னம்மா வீட்டு வாசலேருந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க, காப்பி குடிக்கிங்களா மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம்ப்பா, கண்டவங்களாம் வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் நிற்க வேண்டாம் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா குமார் அப்படிங்கிறார் சத்யவேல். நம்மளை தான் சொல்லிட்டு போகிறான், அவன் என்னதையும் சொல்லிட்டு போட்டோம். எனது உங்கள் அத்தை மூளை நீ நினச்சித தூக்குத கல்யாணத்தை முடித்து ஏற்ற வீட்டுக்காரனுக்கு நம்ம யாருன்னு காட்டுத. ஒன்றரை நான் வீட்டை வச்சுக்கிட்டு ஒரு கடையை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட உருட்டுறான், பெரட்டுறான், ஓடுறான், சாடுறான். ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது. நம்மளை மீறி ஒருத்தர் இந்த ஊரில் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். ஊருக்காரன் அத்தனை பேரும் மூக்கில் விரல வைக்கணும். என்ன இந்த சக்திவேல் குடும்பத்தை அந்த பாண்டியன் வந்து 2 வகையில் டர் பண்ணால் ஒட்டுமொத்த டர்ரையுமே சக்திவேல் முடிச்சிட்டான் அப்படிங்கிற பேச்சு தான் அடிபடணும். எல்லாருமே வந்து என்னை பார்த்து ஐயா அவங்கள மாதிரி முடியாது ஐயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும். உங்கள் பெரிய பணம் நான் சரி பண்ணிக்கிட்டுதேன், மைனஸும் ப்ளஸ்ஸுன்னு இது ப்ளஸ் ஆகிட்டுன்னா நான் பார்த்துக்கிடுவேன் இல்லைங்கட்டா, நீ என்ன செய்யணும், நான் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அதுக்குள்ளே முயற்சிலாம் நாளைக்கே இறங்குதேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு என்ன நாளைக்கு, இன்றைக்கே இறங்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா இன்றைக்கி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற. ரைட்டு முயற்சி திருவினையாக்கும். என்ன ஹெல்ப்னா நான் அப்பாட்ட கேள் அப்பா பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கு என்னப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னாலும் கேளுடா, பொருளாதார உதவியோ இல்லை ஏதோ கேளு, அப்பாட்ட இதை கேட்டால் அதை செய்வார்னு எதுவுமே சொல்லாத. நாளைக்கு காலையிலே உனக்கு வந்து புது பைக் வாங்குறியா பணம் தரேன், புது கார் வாங்குறியா பைக் தரேன், எதையாவது பண்ணி அந்த பிள்ளையை கவர் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்பா நம்மகிட்ட எல்லாமே இருக்கா அப்படின்னு. எல்லாம் இருக்குடா, எல்லாம் பழசாயிட்டலா, ஒரு பிள்ளைகளுக்கு வந்து புதுசாக போனால் ஒரு பளபளப்பா தெரியுங்களா, அதுக்கு தான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே அரசி வந்து செல்லை எடுக்கிறாங்க. என்னப்பா காலையில் செல் எடுக்க காலேஜ் கிளம்பலையா அப்படின்னு. இல்லைப்பா உங்கள் செல்லில் சார்ஜர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சார்ஜர் போடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் போட்டுறேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போகிறாரு. இங்கே அரசி அந்த எஸ்எம்எஸ் அடிச்சிரு அப்படிங்கிறாங்க. மீனா உடனே தங்கமில்ல வராங்க. என்னத்தை எஸ்எம்எஸ் அடிக்கணும் அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா செல்லில் நிறைய எஸ்எம்எஸ் இருந்துச்சு, அதான் அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. அரசி அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எஸ்எம்எஸையும் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் காலுக்கு வராங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, டேய் சரவணா நீனும் தங்கமேலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருங்க, போய் நீ கல்யாணத்தை பதியதுக்கு ரெடி பண்ணிடுங்க. சரிப்பா ரெடி பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி டே செந்தில் அவங்களுடைய ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. ஏடிஎம்லப்பா ஆதார் கார்டுப்பா அப்படிங்கிறாங்க. சரி அதை கொடு தங்கமேல்கிட்ட கொடு, ஏம்மா நீங்கள் போய் பதினெட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஏடிஎம் தங்கமேல்கிட்ட அந்த ஆதார் கார்டை கொடுக்கும்போது பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு இது வரைக்கும் யாரும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா நினைக்கிறாங்க. பர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. இந்த பர்ஸில் தான் வந்து தங்கமேலுக்கோட ஆதார் கார்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த ஆதார் கார்டை வாங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக எதிர்பார்க்காங்க. இப்போ இதில் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். தங்கமேலுக்கு அந்த ஆதார் கார்டை கொஞ்சம் கொடுங்களேன், நான் பார்த்துட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்பா அது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 இருக்காங்களேன்னு சொன்னீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதான் பேங்க்கு போய்ட்டு அங்கே வரணும், நானும் கோமதியும் அங்கே சாட்சியாக போயிடுவோம்,
தங்கமயில் வீட்டில் யாரும் வராங்களான்னு கேளு அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வராங்களா அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வராங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி 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 அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்களா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பேங்க்கு போய்ட்டு அப்படி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அரசி சொல்கிறாங்க, அப்பா அதுதான் அவங்கள்ட்ட கேட்கன்னு நினச்சேன், கொண்டாங்கப்பா பேலன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா அந்த செல்லில் செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுக்க சொல்கிறாங்க. செல்லை எடுத்து பார்க்குறாங்க. அப்பா எவ்வளோ அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா 8,50,000 இருக்கணும்ப்பா என் அக்கௌண்ட்டில். மீதி பணம் வந்து கோமதி அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. நம்ம கடை அக்கௌண்ட்டில் 8,80,000 இருக்கணும். அது இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டேப்பா 8,50,000 இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லையாப்பா நைட்டு பார்க்கும்போது 10,000 கம்மியாக இருந்துச்சு, அதான் நான் ரொம்ப மனசங்கடப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. கதிருங்க முழிக்கிறாங்க, மற்றவங்களாம் முழிக்கிறாங்க. இங்கே பையன் ஜீவா சொல்கிறாரு, செந்தில் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை பணம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்க. பண்ண அப்படிங்கிறாங்க. மீனா அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியாச்சு, அந்த எஸ்எம்எஸ்ஸையும் அரசு வச்சு அழிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பராக அப்படிங்கிறாரு பழனி. உடனே சரவணன் ஒன்றுமே உடனே எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஜீவானா தான் ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான். டே ஜீவா தேங்க்ஸ்டா நான் தந்துடுறேன்டா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா நீ ஒழுங்காக பாரு அரசி அப்படிங்கிற மறுபடியும் பார்க்குறாங்க. அப்பா அக்கௌண்ட்டில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆமாம் ஏன் அரசி நைட்டு 10,000 கம்மியாக காமிச்சு இப்போ வந்திருக்கு அப்படிங்கும்போது எல்லோரும் முழிக்கிறாங்க, மீனாவும் முழிக்கிறாங்க. ராஜியுமே அதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சில நேரம் டெக்னிக்கல் பிரச்சனையில் கூட அப்படி காமிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்போ பேங்க்கு போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் தான் வந்துட்டுல ஏன் பேங்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க அரசி. அதுவும் சரிதான், நானும் மனசுக்குள்ள ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஒரு 1000 கணக்கில் வரல அப்படின்னா கூட சரி ரைட்டு 1000 தான்ட்டு போயிடலாம். 10,000 மனசு உறுத்தலாக இருக்குல்ல. டே சரவணா கல்யாணத்தை காலையில் ஏற்பாடு பண்ணிடுவோம் பதியதுக்கு, என்ன உங்கள் மாமியார் வீட்டில் பேசு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஃபோன் அடிக்கிறாங்க. காலையில் வந்துடுங்க கல்யாணத்தை பதியணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ஓரளவு சந்தோஷம். அம்மா சொன்ன மாதிரியே லைட்டாக வந்து காடை கொடுத்துட்டு வாங்கிடணும். மீனா கேட்கும்போது கரெக்டாக அரசி கவுண்டர் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மீனாவுக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது. அந்த ஆதார் கார்டை கேட்கும்போது அரசி கவுண்டர் கொடுத்து பேசினா வாங்க முடியாமல் போச்சு. ஆதார் கார்டில் என்ன இருக்குதுன்னு வாங்கி பார்த்தே ஆகணும். சரி ரைட்டு அவங்க மேரேஜை 15 வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு மீனாவுக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அரசி கேட்குறாங்க, அண்ணி சூப்பராக பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற. அரசி சூப்பராக பண்ணிட்டடி இல்லைன்னா மாட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அரசிகிட்ட வந்து கதிர் தேங்க்ஸ் அப்படிங்கிறேன். எனக்கே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், மீனாண்ணிக்கு சொல்லு, மீனாண்ணி தான் பணமும் அனுப்பியிருக்காங்க, மீனாண்ணி தான் வந்து நீ அந்த எஸ்எம்எஸ் அழிச்சு இப்படி செய்ய சொன்னாங்க, செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் கதிர் அப்படிங்கிறாங்க. என்னதுக்கா என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. ஏக்கா என்கிட்ட கூட நீங்கள் மறைச்சிட்டீங்க சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் மாமா அக்கௌண்ட்டில் பணம் எடுத்தது கதிர் தான், கதிர் வச்சுக்கல, அந்த பணத்தை சென்னையில் இருக்கும்போது சிரமமாக அனுப்பிவிட்ருக்கான், அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம், அது சரி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் நீ ஏன்டா ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாரும் மட்டும் விளக்கம் வரியாக சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ நான் வந்து உனக்கு முக்கியம் கிடையாது இல்லைன்னா என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன், அதே இது நான் டியூஷன் உனக்கு எடுக்கிறது சொல்லலைன்னு உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, அப்போ எனக்கு மட்டும் கோவம் வராதா அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, புருஷன் முன்னாடினா உங்களை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கற்றுக்கிடணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. செந்தில் அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப வேக்கமாக எதிராச்சிக்கேன். மாமா சும்மா இருங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்று கோமதி என்ன தான் நடக்கு, எல்லோரும் குசு குசுன்னு குடி பேசலை என்ன நடக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியல என்னெல்லாமும் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு கல்யாணத்தை பற்றி இதுக்குள்ளே வேலையை பாருங்கள், என்ன டே சரவணா இன்றைக்கி லீவை போட்டுரு, 15 வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டில் இருந்தும் புறப்பட்டுட்டு இருக்காங்க வர்றதுக்கு அங்கே பாப்பா கல்யாணத்தை பதிவு இடத்துக்கு. இந்த சூழ்நிலை பாண்டியன் சொல்கிறாரு, டேய் பழனி செந்தில் நீங்கள் 2 பேரும் கடைக்கு போங்க, நானும் கோமதி அங்கே போயிட்டு அங்கே மேரேஜை பதிஞ்சிட்டு நாங்கள் கடைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க கடைக்கு கிளம்பிடுறாங்க. மீனாவும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ராஜுவும் காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே கதிருக்கு ரொம்பவே இதாக இருக்குது. நம்மளால் அண்ணி வந்து பணம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு, எப்படியாவது அண்ணிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா அண்ணியை பார்க்க போகிறாங்க ஆஃபீஸுக்கு. அண்ணி என்கிட்ட ஒரு 3000 இருக்குது அண்ணி, இதை வச்சுக்கோங்க, இன்னொரு 7000 பெரட்டி தந்துடுறேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. கதிரு நீ என்ன நான் உன்ட்ட உடனே கேட்டேண்ணா, எனக்கெல்லாம் தர வேண்டாம், நானும் அந்த வீட்டில் தானே இருக்கேன், அந்த வீட்டில் சாப்பிடுதான் வைக்கேன் எல்லாம் செய்தேன், நான் என்ன பணமாக கொடுத்துட்ருக்கேன், இல்லைல்ல ஒன்றுமே செய்யலைல்ல, சும்மா தானே சாப்பிட்டுட்ருக்கேன், நான் சாப்பாட்டுக்கு ஒன்று மாதிரி பணம் கொடுத்துன்னு நினச்சிக்கிறேன், இதுக்கு எதுக்கு எனக்கு கொண்டு தர அப்படின்னு. இல்லை நீ
உங்களுக்கு என்ன தேவைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து ஏற்கனவே அப்பா பிறந்தநாளுக்குலாம் செலவு பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 10,000 கஷ்டம் தானே அண்ணி அப்படிங்கிறாங்க. ஏப்பா எனக்கு மாத சம்பளம் 45,000 தராங்க. 45,000 நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி செலவு பண்ணால் தான் சரியா. எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, என் புருஷனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அப்போ அனாவசிய செலவுக்கே வாய்ப்பே இல்லை. கடையில் வாங்கி சாப்பிட்டாலாவது இப்படி ஆகும்னு சொல்லலாம். ஸ்நாக்ஸ் என்றைக்காவது ஒரு 50, 100க்கு வாங்குவோம், அவ்வளோதான் சரியா. அதனால் ஒன்றுமே வேண்டாம், நீ கொண்டு போ அப்படிங்கிறாங்க. பத்மா கேட்குறாங்க, இது உன் குழந்தை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் குழந்தை தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா மைனிட்டு வாங்கின காசுலாம் திருப்பி கொடுக்க, இந்த காலத்தில் யாருப்பா கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அன்னைக்கு தேவை இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் கதிரு, நீ போயிட்டு வா அப்படின்னு. அண்ணி எனக்கு ஒரு மார்க்கு தயவு செய்து 3000 வச்சுக்கோங்க, இந்த 7,000 கூட நீங்கள் வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் விட்டுறேன், நான் இந்த 3000 நீங்கள் வச்சுக்கோங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரி ரைட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. சரி கதிர் பார்த்து போ அப்படிங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. செந்தில்லை அப்படிங்கிறாங்க, மீனா மாதிரி மீனா அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்க. என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம இக்கட்டான சூழ்நிலை மாட்டும் போது அண்ணி தானே காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதை காப்பாற்றுறதுக்கு காரணம் நானும் தான்டா, எனக்கு நீ நன்றியே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அண்ணே உடனே இதில் என்ன இருக்குது, அண்ணிட்ட போய் பணம் கொடுக்குறேன் வாங்க மாட்டேன்னாங்க, இந்த 3000 வச்சுக்கலாம்னு சொன்னேன் அப்படிங்க. இதை ஏன்டா கொடுக்குற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அண்ணியும் கஷ்டப்பட்டு தானே தந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் அதை கொடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அப்பா தான் சம்பளமே தரமாட்டாரானே, எப்படின்னா கொடுப்பேன், அதை நான் 3000 கொடுத்துட்டேன், மீதி 7,000 நான் அவன்கிட்ட தந்துடுறேனே, நாசுக்காக கொடுத்துருந்தேன், ஆனால் அண்ணி வேண்டான்னு சொல்கிறாங்கண்ணே, கஷ்டமாக இருக்குண்ணே, எப்படியா உழைச்சி தந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் வேண்டாம்டா அப்படிங்கிறான். அண்ணே எப்படியாவது உழைச்சி தந்துடும், நீ நாசுக்கு அண்ணிட்ட கொடு, அண்ணி வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனாலும் அது எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரவணன் ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் கதிரு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படிங்கிறாங்க. எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் மீனா அண்ணி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா மீனாவுக்கு நன்றி சொல்ல போனேயா, அந்த பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும், நான் 10,000 அந்த பிள்ளைக்கு நான் கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத கதிரு அப்படிங்கிறாங்க. நான் உடனே 3000 கொடுத்துட்டேன், நீ 7,000 பரட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா கதிரி மேலும் மேலும் என்னால் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த கதையை எப்படிடா இது பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே மீனா அண்ணி தான் பண்ணியிருக்கு, பணத்தையும் கொடுத்து அரசிக்கிட்ட இப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கலன்னா நம்ம அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், சரி நான் எப்படியாவது நம்ம பிரட்டி மீனாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, செந்தில்னாட்ட ஏதாவது ஒரு நாசுக்காக கொடுத்துருவோம், அவங்க பங்கை கொடுத்த மாதிரி கொடுத்துடலாம்லண்ணே அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுண்ணே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ காலேஜ் போலையா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ காலேஜ் லீவுண்ணே, இடையில லீவ் விட்டாங்க, அதான் வந்து அண்ணிட்ட பைசா கொடுத்துட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. டே அப்போ ராஜும் போயிருக்காளா அப்படிங்கிறாங்க. தெரியாமல் தானே போயிருப்பா, அங்கே ஏதோ ஒரு தலைவர் வந்து இறந்துட்டாராம், அதனால் லீவ் விட்டாங்க எல்லா காலேஜுமே, அவங்க காலேஜும் லீவ் விட்டுருப்பாங்கண்ணே, எங்கள் காலேஜே லீவுண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே கல்யாணத்தை பதிவுக்கு நிற்காங்க. இங்கே தங்கமேல் ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க. நம்ம வந்து கார்டை வந்து ஆஃபீஸர்கிட்ட காமிக்கணும், காமிச்சிட்டு உடனே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாணத்தை பதியக்கூடிய ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தா மீனாவோட அப்பா. அவங்க அந்த கல்யாணத்தை பதியக்கூடிய ஆஃபீஸராக அந்த இடத்துக்கு மாறி வந்திருக்காங்க. இது யாருக்குமே மீனா குடும்பத்துக்கோ யாருக்கோ தெரியாது. அங்கே பதியத்துட்டு இருக்கும்போது தான் பாண்டியன் பார்க்குறாங்க. ஆஹா மீனா அப்பாலா அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி அங்கே யாருன்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க மீனா அப்பா. இதை பார்த்தோன்னே சரவணன் ஒரு மாதிரி முழிக்காரு. ஏங்க எல்லோரும் அவரை பார்த்து முழிக்கிங்க ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க. அதான் மீனோட அப்பா, மீனாட்ட பேச மாட்டார் அப்படிங்கோ, இதுதான் மீனா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதாக போச்சு, நம்ம கார்டு கொடுத்தா கூட பார்க்காம அவர் பாட்டு தந்துடுவார், நம்ம தான் பிடிக்காத குடும்பம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே தங்கமேல் அம்மாட்ட சொல்லுது, எங்கள் அண்ணா இருக்கார்ல அவர் தான் மீனாவோட அப்பா, பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் பணக்காரங்களாக இருந்தாலுமே ஒரு கௌரவத்துக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு பார்க்காரு, சர்க்கார் வேலையா அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் காடை யார் இடத்தையும் பார்க்க மாட்டார், ஒன்றையும் யார் இடத்துக்கு பார்க்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நல்லதாக போச்சு அப்படிங்கிறாங்க. பக்கத்துலாம் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாணத்தை பற்றி இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. பாண்டியன் குடும்பம் இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இவங்க முகத்தில் தான் முழிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு நானும் சுற்றிட்டே இருந்தேன், தேவையில்லாமல் என்ன இந்த ஊரில் வேலையை மாற்றி விட்டாங்க, இவங்க முகத்தில் முழிக்கிது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓயிட்டு கேட்குறாங்க. சார் மேனேஜர் பதிவு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல பதிஞ்சு அவங்களை அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தானே சார் பதியணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. 2 பேரும் மேஜர் தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்க. சரி ஐடி கார்டை கொடுங்க அப்படிங்க. ஐடி கார்டை வாங்கிட்டு சரி கல்யாணத்தை பதிங்க, சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு சரி பதிங்க, கிளம்புங்க, ஐடி கார்டு மட்டும் 2 நாளைக்கு இருந்துட்டு 3ஆவது நாள் வந்து உங்கள் அட்ரஸுக்கு போஸ்ட்டில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் உடனே தரமாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மறுபடியும் தரமாட்டோம், 2 நாளைக்கு இருந்துட்டு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. தங்கமேல் நம்ம பிறகு வாங்கிக்கலாமா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே தங்கமேலுக்கு மனசே இல்லை, எம்மா இதாங்க பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்க நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளா இல்லை வேண்டிய உறவா, நம்மளை இவங்களே வேண்டான்னு இருக்காங்க, உள்ளதே அடி சொல்ல போகிறாங்க விட்றி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிற போஸ்ட்டில் வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. போஸ்ட்டில் வந்துடும், நீ வந்து போஸ்ட்டு மட்டும் சொல்லி வச்சிரு, இந்த வாரதை என்கிட்ட தான் தரணும், வேறு யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா தலைக்கு வந்து தலை போல போச்சலாமா, இன்னொரு பிரச்சனை வராதலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் வராடி அம்மா நான் இருக்கேன், நான் சமாளிச்சுக்கிட்டேன், நான் சொல்லுறதும் கேளு,
போஸ்ட்மேனை பார்த்து நானும் உங்கள் அப்பாவும் சொல்லிட்டு போயிருந்தோம். என்ன போஸ்ட் வந்த உடனே நீங்கள் தங்கமயில்கிட்ட கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஃபோன் அடிங்க, நாங்கள் வந்து வாங்கிட்டு தான் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதாம்மா சூப்பரு, போஸ்ட்டு கொண்டு வரும்போது வீட்டு வாசலில் யாராவது நின்றாங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு உழைச்சி கிழச்சி பார்த்தா சங்கடமாயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சொல்லிட்டு போகிறோன்னா சம்மந்தி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க கல்யாணத்தை முடிஞ்சு இப்படி போகிறீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படி சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி, முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டியனும் கடைக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாணத்தை பதிஞ்சிட்டோம், இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு அப்படின்னு சொல்லிட்டு காடை பார்ப்போம்னு சொல்லிட்டு காடை பார்க்குறாங்க. காடை பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் பார்க்குறாங்க. பையனோட பொண்ணு ஒரு வயசு மூத்து இருக்குது. இதை பார்த்தோன்னா மீனா அப்பாவுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. ஓ இப்படிப்பட்ட பொண்ணுங்களை தான் வந்து தான் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கான், அப்படி இல்லை சின்னதாக தான் பொண்ணு கிடைக்கும், மூத்த பொண்ணு தான் கிடைக்கும், இப்படி வீடு பூரா ஓடுகாலியாக இருந்தால் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகுது. சரி இந்த பாண்டியனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணுமே, சரி இன்றைக்கி டூட்டி முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டி முடித்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. முடிச்சுட்டு நேராக பாண்டியன் கடைக்கு போகிறாரு. பாண்டியன் கடைக்கு போனோடனே எல்லாருமே முழிக்கிறாங்க. பாண்டியன் அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து உங்கள் மருமகளுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறாங்க. இதை தான் நீங்கள் போஸ்ட்டில் தானே வரும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. போஸ்ட்டில் தான் வரணும், மறுபடியும் அப்படி தான் நடத்த வரோம், அனுப்பணும் நாங்கள். ஆனால் வந்து இதில் உள்ள லட்சணத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல தான் வந்திருக்கேன். உங்கள் பையனுக்கு வயசு மூத்த பொண்ணை தான் கட்டி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கட்டி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னது அப்படிங்கிறாங்க. காடை வாங்கி பார்த்துட்டு பாண்டியனுக்கு ஒன்றுமே ஓடலை. ஆகா இந்த தங்கமயில் பொண்ணு வந்து சரவணனோட ஒரு வயசுலாம் மூத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு ரொம்பவே கலங்குது. திடீர்னு பொத்துன்னு சுருண்டு விழுந்துருந்தாரு. இதை பார்த்துட்டு மீனா அப்பாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஆகா நம்ம இதை காமிச்சோன்னே ஆள் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே சுருண்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ளவங்கள கூப்பிடுதாங்க. கடையிலலாம் ஓடி வராங்க. என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு வாங்கிட்டார், வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நேராக ஒரு வண்டியை வர சொல்லி நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டி போய்ட்டு டாக்டரை செக் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்சம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் ஓவராக இருக்குது, அவர் ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை உள்ள ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. ரூமில் வச்சிடுறாங்க, கண்ணாடி ரூமில் வச்சிடுறாங்க. வச்சோடனே நேராக கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. செந்தில், அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் அடித்து புரண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே பாண்டியன் ஒரு மாதிரி இருக்கார். என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா அப்பா வந்து பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு அப்பா சுருண்டு விழுந்துட்டாங்க. அவர் மீனா அப்பா தான் தம்பி ஓடிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அவர் இப்போ தான் கிளம்பி போகிறாரு அப்படிங்கிறாங்க. என்னவாடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் கண்ணை முடிச்சிடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த தங்கமயிலுக்கு ஒரு வயசுக்கு மூத்திருக்கால தெரியாமலாம் கட்டி வச்சிட்டோம். அப்போ சரவணனுக்கும் இந்த தங்கமயிலுக்கும் ஒத்து போகுமா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சரவண வாழ்க்கையும் வம்பாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசை ரொம்பவே குழப்பிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த கோமதி, எதையோ நினச்சி நீங்கள் ரொம்ப சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, மீனா அப்பா எதுன்னு சொல்லிட்டாங்களாங்க, உங்கள் மனசை கஷ்டப்படுமா, ஏதாவது பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அவர் ஒரு மனசு கஷ்டப்பட்டாங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை கோமதி அப்படிங்கிறாங்க. அப்போ ஏங்க இப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல கோமதி, திடீர்னு எனக்கு வந்து இதாகிடுச்சு, நீங்கள் தான் கல்யாணத்தை பதிஞ்சுவீங்கன்னு தெரியாது, ஐடி கார்டு அவங்கள்ட்ட தரணும் வந்தேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறேன், எப்போ ஐடி கார்டை வந்து போஸ்ட்டில் தான் வந்ததுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நேரில் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்ப ஷாக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.